அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உங்களுக்கும் தீர்க்காய். அதான் தலைப்பு. பொதுவாகவே இந்த ஜோதிடம் ஒருத்தருக்கு அறிமுகமாகிற காலகட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து லான்னு போட்டிருக்கும். லால இருந்து 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்துல ஏதாவது பாவகிரகங்கள் இருந்தால், அடா 8ல் பாவகிரகங்களுக்கு 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம், ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுரும் ஆயுளுக்குன்னு ஒரு பயம் வரும். இப்போ ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பயம் வராது. இந்த கற்றுக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுற ஒரு காலகட்டத்தில் இந்த பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து தான் சேரும். உடனே நம்ம குடும்பத்துக்கு எல்லா ஜாதியும் எடுத்து 8ஆம் இடம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். 8ஆம் இடம் மட்டும் ஆயுளை குறிக்கிறது இல்லை, அதான் உண்மை. அதுக்கு 3 விதிகள் இருக்குது. இந்த 3 விதிகளோட சேர்ந்து இன்னொரு விதி இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இந்த 3 விதியில முதல் விதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் விதி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு அல்லது சுபர் இருக்கிறாரு. சனி உங்களுக்கு பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியா வராம இருக்கிறாரு, சிறப்பு. 2வது, லக்னாதிபதிக்கு இந்த சனி 6-8ல மறையாம இருக்கிறாரு, அதுவும் நல்ல அமைப்பு. 3வது, 3ஆம் இடம் சொல்லக்கூடிய துணை ஆயுள் ஸ்தானம் பலவீனமாக இருக்கக்கூடாது. 4வது, எல்லாத்துக்கும் சனி 8ல இருக்க மாட்டார் இல்லையா, சனி ஒரு ஜாதகத்துல வலுவோட இருக்கணும். வலுவோடனா என்ன, நட்பு ரீதியான வீட்டில் இருக்கணும், ஆட்சி உச்சமா இருக்கணும், நீச்சமாயிடக்கூடாது. நீச்சமே ஆயிருந்தாலும் சனி எங்க நீச்சமாவாரு, மேச நீச்சமாவாரு. நீச்சமாயி நீச்ச பங்கு அவருக்கு கிடைச்சிருக்கணும். இதுதான் விதி. அதே மாதிரி கோச்சாரத்துல உங்களுடைய 8ஆம் இடத்து அதிபதிய இந்த சனியோ ராகுவோ கேதுவோ தேய்விரை சந்திரனோ கடக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆயுளை பத்தின ஒரு பயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா எந்த ஒரு சூழலையும் இந்த 8ஆம் இடத்தை மட்டும் வைத்து உங்கள் ஆயுளை நீங்க முடிவு செய்ய வேண்டாம், அப்படி செய்யக்கூடாது. ஆயுளுங்கிற கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது. அதில் நான் மேல் சொன்ன அந்த 4 விதிகள் மிக முக்கியமான விதிகள். இந்த விதி பிரகாரம் இருக்கும்போது உங்களுக்கு ஆயுளுக்கு ஒப்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது தான் உண்மை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.